ஈஷா யோக மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பத்மநாபன், அரசு நிர்ணயித்துள்ள ஒளி அளவான 45 டெசிபிள் ஒளி அளவை விட அதிகமான அளவில் வனப்பகுதியில் நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் வெள்ளியங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிப்பு உள்ளாவதாக மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிவராத்திரி விழாவின் போது விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் ஈஷாவில் மகா சிவராத்திரி விழாவின் போது அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதாகவும் விதிகள் அமல்படுத்தப்படுவதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் விதிகளை மீறி இரவு நேரங்களில் ஒளிபெருப்புகள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் ஒளி மாசு ஏற்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவித்தார். ஈஷாவில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக 3 புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு 7 லட்சம் மக்கள் வருகை தரும் நிலையில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் போதுமானவை அல்ல என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஈஷா வளாகத்தில் உள்ள கல்வி நிறுவன கட்டிடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் 70 ஏக்கர் நிலத்தில் தான் விழா நடப்பதாகவும் சரவணம்பட்டியில் வசிக்கும் மனுதாரர் எப்போதெல்லாம் சிவராத்திரி விழா வருகிறதோ அப்போதெல்லாம் பக்கத்து நிலக்காரர் ஆகிவிடுவதாக ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஒளி மாசு கட்டுப்படுத்தவும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் எந்த காரணமும் இல்லை என கூறி மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.